ஹாய் கைஸ், நீங்கள் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளாவிலேருந்து ஷ்ரிம்ப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அந்த ஆர்டர் பண்ணி அது அந்த கொரியர் மிஸ்டேக்கு தான் அவங்க கர்நாடகாவுக்கு அனுப்பி நமக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு. இப்போ வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்லர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து அதை நான் இதில் காமிக்கிறேன். அதுக்கு அந்த செல்லர் என்ன சொல்கிறாப்புல, இது வந்து ப்ராப்பர் அன்பாக்சிங் வீடியோ இல்லை அப்படிங்கிறாப்புல. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது ப்ராப்பர் அன்பாக்சிங் வீடியோ இல்லையான்னு. அது இல்லாமல் இப்போ 10 நாள் கழித்து ஒரு ஷ்ரிம்ப் வருதுன்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆகிரும், இல்லை ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு இதாகிரும். நான் வந்து மீன் வந்து அதாவது ஷ்ரிம்ப் வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து அனுப்புனாலும் ஃபுல் பாடியாகவே இருக்கணும்ல மீன். இது நான் ஏமாத்துறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லாம் பீஸாக தான் இருக்கும். ஏன்னா அது 10 நாளில் அதுங்களே அடிச்சுக்கிட்டு செத்துட்டு அப்புறம் கண்டமேட் ஆகிட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கியிருந்தோம். இந்த ஷ்ரிம்ப் வந்து டெத் ஆகிட்டுனா ரெட் கலரில் அப்படியே அழுகிரும். அதுதான் இப்போ நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதாவது அன்பாக்சிங் வீடியோவும். இதுதான் பிரச்சனை. நம்ம கேரளாவிலேருந்து ஃபிஷ் வாங்குகிறோன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மைண்டடாக தான் இருப்பாங்க. அப்போ ஒரு 100%ல் பார்த்திங்கன்னா 20% தான் நல்ல செல்லராக இருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மாற்றி பேசுகிறவங்களாகவும் நம்மளை ஏமாத்துறவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அவைலபிள்பாங்க. இப்போ போய் நான் கேட்குறேன் ரீஃபண்ட் அவைலபிள் இல்லை, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறேன். நான் அதுக்கப்புறம் அவர் அனுப்பின மெசேஜை நான் காமிச்சப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே ப்ரோ நான் ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணிடுறேன். அதாவது அது வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டே ஒரு வார்த்தை வரல. நம்ம இந்த ப்ராப்பராக இதெல்லாம் காமிச்சோன்னே திரும்ப இந்த மெசேஜெலாம் காமிச்சோன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன், கொரியர் அமௌண்ட் மட்டும் போடுங்க அப்படின்ட்டுருக்காரு. பார்ப்போம் அது வருதான்னு. வந்தால் நான் அதை அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதுமாரி யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. முடிஞ்சளவு நல்ல சில்லரான்னு பார்த்தே வாங்குங்க. மோஸ்ட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் நமக்கு நல்லா ரீஃபண்டு தரவங்களாகவும் இருப்பாங்க, கரெக்டான நமக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இதுமாரி நமக்கு நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அப்போ எனக்கு அப்படி தான் ஆகிட்டு. இருந்தாலும் பார்ப்போம் ரீப்ளேஸ்மெண்ட்டு வருதான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ், அப்புறம் சொல்லியிருப்பேன், இதில் வந்து பிஸ்னஸ் மைண்டடு எல்லாருமே பிஸ்னஸ் மைண்டடாக தான் இருக்கும். ஆனால் அவங்க இந்த ஏமாத்துறவங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்கள்ட்ட உள்ள காசை வந்து இழந்துடக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க. அதாவது ஒரு குட்வில்லே இருக்காது. குட்வில் இருந்தால் தான் பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்து ரிட்டன் கஸ்டமர்ஸே கிடைப்பாங்க. அந்த குட்வில்லே இல்லைன்னா யாரும் கிடைக்க மாட்டாங்க. இப்போ நான் அது ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி திரும்ப வாங்க போகிறதில்ல. அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.